இன்றைக்கி நம்மளுக்கு வந்தது எல்ஜியோட ஸ்மார்ட் டயக்னாஸ் மாடலில் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் போர்டில் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டில் வந்தது போர்டு. ஸோ நம்ம போர்டில் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணால் லைட் எல்லாம் இதுதா. நம்ம பவரே ஆன் பண்ணல, பட் உங்களுக்கு லைட்டு டிஸ்பிளேயில் லைட் எரியுது. நம்ம ரொட்டேட் பண்ணாலும் ஒன்றும் ஆப்ஷன் செலக்ட் ஆகாது, தெரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் செலக்ட் ஆகாது, லைட்டும் உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணும்போது இந்த லைட்டு எதுவுமே எரியல, பட்டு இந்த ஜாக்கில் இஷ்யூ இருந்துச்சு. ஜாக் நம்ம ஷேக் பண்ணி போட்டால் அதுக்கப்புறம் லைட் மட்டும் தான் இருக்குது, எந்த பட்டனும் நம்மளுக்கு ஆன் ஆகலை. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம பவரே ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணால் எரோடு தான் பின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ரொட்டேட்டரும் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது கம்ப்ளைண்ட்டு டெட்டில் வந்தது. ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது லைட்டு ஜஸ்ட் பவர் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு எல்இடி லைட்ஸ் எல்லாமே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. செக் பண்ணலாம் வாங்க. செக் பண்ணதில் இந்த கிறிஸ்டல் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டல் இங்கே இருந்ததில் அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது வேறு புது கிறிஸ்டல் நம்ம சேஞ்ச் பண்ணி செக் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு கிறிஸ்டல் நம்ம இந்த சைடில் போட்டு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த கேப்பும் ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ரெஸ்ட் பாருங்கள், ஃபுல்லாக ட்ராக் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கு. எல்இடி பல்ப்ஸ் எல்லாமே துரு பிடிச்சி போயிட்டுருக்கு. இப்போ இது சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணணும். ரொம்ப இந்த இடத்துல எல்லாமே துரு புருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கன் க்ளோ ஒட்டி இருக்கிறது. இதுக்கு மேலே இதை ஃபிட் பண்ணோம். 3 லைட் விட்டு இது எல்லா எல்இடி லைட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போது பவர் ஆனில் இருக்குது. நம்மளுக்கு இங்கே லைட்ஸ் எதுவுமே எரியல. அது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கனால பட்டன் ஆன் பண்ண உடனே மொத்த லைட் எரிஞ்சிடுச்சு. இப்போ பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன், எல்லாம் லைட் எரியுதா? எரர் பிஇ டன். இந்த ஃப்ரண்ட் லோட் எல்ஜி ஸ்மார்ட் டயக்னாஸ் மாடலுக்கு இந்த டிஸ்பிளே போர்ட்டில் தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. இதுதான் ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல இருந்தது கிறிஸ்டல் 8 மெகா ஓம்ஸ் கிறிஸ்டல் ஒன்று மாற்றணும். அதுக்கப்புறம் பேக் சைடில் கட் பண்ணிவிட்டு எல்லா லைட்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது பிசிபி போர்ட் ரெடி. இப்போது பவர் ஆன் பண்ணுறோம். ரிலே சவுண்ட் வந்துடுச்சு. இதில் லைட் எரியும். ஒயரிங் கிட் கொடுக்காததுனால ப்ரெஷர் சென்சார் வருது.